ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி குக்கரில் வடித்து செய்கிற சாப்பாடை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து கேஸில் வச்சிடலாம், ஹீட் ஆகட்டும். நான் இந்த டம்ளரில் சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. நான் இந்த டம்ளரில் இந்த அரிசி வந்து அரை மணி நேரம் ஆகுது ஊற வச்சு. நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இதை லைட்டாக வந்து தண்ணி வடிச்சிட்டு அளவு தண்ணி எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இதில் தண்ணி நல்லா வந்து வடிச்சிட்டேங்க. இப்போ வந்து இந்த டம்ளரில் வந்து கரெக்டாக வந்து 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாங்க. இதில் ஒன்று, 2, கரெக்டாக 3 டம்ளருங்க. இப்போ இந்த பாத்திரத்தை தூக்கி குக்கர் உள்ளே வச்சிடலாம். குக்கரில் ஏற்கனவே வந்து 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ இதில் வந்து இதை தூக்கி உள்ளே போகிற மாதிரி பாத்திரமாக பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து சாப்பாட்டுக்கு உப்பு போட்டுடலாம். இது 1 டம்ளர் அரிசிங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 கிலோ அரிசி தான் இருக்கும். அவ்வளோதான், உப்பு போட்டுடலாம். இதில் வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த தட்டு கண்ணு தட்டாக இருக்குது, வேறு தட்டு போட்டுப்போம். இந்த தட்டு போடு, உள்ளவே வந்து அடங்குற மாதிரி இருக்கட்டும் தட்டு. இப்போ வந்து குக்கர் போட்டு மூடிடலாம். அவ்வளோதாங்க. நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டேன். தண்ணி ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 3 விசில் விட்டோம்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வரட்டும், அப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. 3வது விசில் வரப்போகுது. ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஏர் பண்ணோன்னா திறந்து சாதம் எப்படி வடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஏர் போயிடுச்சா பார்க்கலாங்க. அவ்வளோதான், கொஞ்சம் தான் இருக்குது ஏர். எடுத்து திறந்து பார்த்துருவோம் வந்துருச்சான்னு பார்ப்போம். கரெக்டாக 7 நிமிஷம் ஆயிருக்குங்க. பார்த்தீங்களா? ஸ்பூன் 1 நிமிஷம் இருங்க. ஸ்பூனில் அள்ளி காட்டணுன்றதுக்காக எடுத்தேன். இந்த பாருங்க, தண்ணி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணி இருக்கா? சோறு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், சோறு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இது உள்ளேருந்து எடுத்து இந்த சோறை வச்சிடலாம். 7 நிமிஷம் தான் ஆச்சு கரெக்டாக. நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், பாருங்கள் தண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம வச்சு தண்ணி அப்படியே இருக்குது. இப்போ இந்த கிண்டியை பிடிச்சி தான் நம்ம தூக்கணும். கையில் தூக்க முடியாது, சூடாக இருக்கும். இப்போ வந்து வடித்தட்டு போட்டு இந்த சாதத்தை வச்சிடலாம். இப்போது நான் வடிச்சிட்டு உங்களுக்கு சாப்பாடு எப்படி உதிரியாக வந்துக்குதுன்னு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நான் சாதம் வடிச்சிட்டேங்க. இப்போ நம்ம குக்கரில் வந்து வடித்த சாதம் மாதிரியே வடிக்கிறோம். இதுதான் இந்த வீடியோட சீக்ரெட்டு. ஆனால் வந்து கேஸோட செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து டைமிங்கும் ரொம்ப டக்குன்னு ஆகிடும். இப்போ நான் வந்து இது வந்து ரேராக தான் இந்த விஷயத்த பண்ணுவேன். இப்போ எங்கேயோ வெளியே போயிட்டு வரோம், ஒரு எமர்ஜென்சியாக சாப்பாடு ஆக்கணுன்னா நான் இந்த ஸ்டைலில் செய்வேன். குக்கர் சாதம் எங்களுக்கு யாருக்கும் பிடிக்காது. இந்த மாதிரி வடித்து சாப்பிட்டா தான் பிடிக்கும். நீங்களும் எப்போயாச்சும் அவசரத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது கஞ்சி வடிட்டோம், வடிஞ்ச உடனே காட்டுறேன். அவ்வளோதாங்க, சாப்பாடு நிறுத்தியாச்சுங்க. பாருங்கள், குக்கரில் வடித்த சாதம் எவ்வளோ உதிரியாக எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா வெந்திருக்குங்க, சாஃப்டாகவும் இருக்குது சாப்பாடு. அதை பாருங்கள் எப்படி நசுங்குது பார்த்தீங்களா? அப்படியே நம்மளுக்கு வந்து குக்கர் சோறு மாதிரியே இருக்காது, அப்படியே நம்ம வடித்த சாதம் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு டெக்னிக்கல், நீங்களும் பயன்படுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.